ஜூன் 20த் பாப்பாவோட பர்த்டே. அன்னைக்கு அவ பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காக மாமா வீட்டுக்கும், அம்மா வீட்டுக்கும் நாங்க கூட்டிட்டு போவோம். இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கிறதுனால, பர்த்டேக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வீட்ல பாக்குற எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. எனக்கு பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க வாங்கி குடுங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு கேக் கட் பண்ணோம். எப்பவும் பெரியவங்க குழந்தைங்களுக்கு கையில காசு குடுப்பாங்க. இந்த வருஷம் அவ கிஃப்ட் கேட்டதுனால எக்ஸ்ட்ராவா கிஃப்ட்டும் கிடைச்சது. அடுத்து நேரா எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அவ தாத்தா கிட்ட பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்குனா. அப்புறமா கேக் கட் பண்ணோம். இப்ப நெறைய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பாக்குறாளா, அதனால என்னோட பர்த்டேக்கு நெறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்ததுனால, அவங்க அண்ணா, அக்கா எல்லாரும் சேர்ந்து சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அங்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து, அப்புறமா எல்லாரும் அவளுக்கு கிஃப்ட் குடுத்தாங்க. எங்க கிட்ட பாப்பா பர்த்டேக்கு கிஃப்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு 10 ஐட்டம் கிட்ட லிஸ்ட் போட்டு வச்சிருந்தா. இதெல்லாம் வேணும்னு. ஆனா நாங்க எல்லாத்தையும் வாங்கி குடுக்க மாட்டோம். ஏதாவது 1 மட்டும் சொல்லுன்னு கேட்டிருந்தோம். மினி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்டின்னா. ஃபர்ஸ்ட் எங்களுக்கே அது வாங்கவா வேணாமான்னு ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. டெய்லியும் காலையில தூங்கி எந்திரிச்சதும் ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்களான்னு தான் கேட்பா. இல்லன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு டைம்ல அழுகவே ஆரம்பிச்சுட்டா. அதனால பர்த்டேக்கு சர்ப்ரைஸா அவளுக்கு அந்த ஸ்கூட்டர் வாங்கி குடுத்தாச்சு. பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. நைட் டின்னர் அன்னைக்கு வெளியிலே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்ட்டுட்டு ரிட்டர்ன் நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.